அனைவருக்குமே வணக்கம். தென்மேற்கு டெல்லியில் இருக்கிற துவாரகா அப்படின்ற மாவட்டத்தில் ராஜ்நகர் அப்படின்ற பகுதியில் ஸ்ட்ரீட் நம்பர் 9 வாழ்ந்து கொண்டு இருந்தவர்கள் தான் வினோத் வர்மா மற்றும் புஷ்பா வர்மா அப்படின்ற இந்த தம்பதியினர். இந்த தம்பதியினருக்கு நிதின் வர்மா அப்படின்ற ஒரு மகனும் இருக்காங்க. இந்த நிதின் அப்படின்றவருக்கு 28 வயதாகுது. இவர் பூஜா வர்மா அப்படின்ற ஒரு பெண்ணை திருமணமும் கட்டியிருந்திருக்காரு. இதில் நிதினுடைய மனைவியான பூஜா ஒரு பிரைவேட் ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. நிதின் எப்போதுமே காலையில் 8 மணி வாக்கில் வீட்டை விட்டு கிளம்பி போனார்னா இரவு 10 மணிக்கு மேலே தான் தன்னுடைய வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கே வருவார். அப்படி தான் சரியாக ஏப்ரல் 18, 2008 வாக்கிலையும் அதே மாதிரி வீட்டை விட்டு கிளம்பி போயிருந்திருக்காரு. ஈவினிங் அவர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய குடும்பத்தார்கள் ஒரு பக்கம் காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இந்த நிதின் வேலையை விட்டு வீட்டுக்கு வர சமயத்தில் புத்தா ஜெயந்தி அப்படின்ற ஒரு பார்க்கிட்ட ஒரு மரத்து மேலே இவருடைய பைக் மோதிட்டதுனால சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் ஆகியிருந்திருக்கு. அந்த ஆக்சிடெண்ட்டில் அவருடைய கை கால்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் சிராப்பு காயங்கள்லாம் ஏற்பட்டிருந்திருக்கு. இதனால் தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட இந்த தகவலை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உடனடியாக தன்னுடைய அப்பாவுக்கு கால் பண்ணி பார்த்துருக்காரு. அப்போது அவர் ஃபோனை எடுக்காமலே இருந்திருக்காரு. இதனால் பதறி போன நிதின் உடனடியாக தன்னுடைய மனைவிக்கும் கால் பண்ணி பார்க்கும்போது அப்போவும் மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு தான் வந்திருக்கு. சரி, வேறு வழி இல்லாமல் தன்னுடைய வீட்டில் இருக்கிற டெலிஃபோன் நம்பருக்கும் கால் பண்ணி பார்க்கும்போது யாருமே எடுக்கலை. என்னடா அது எப்போதுமே கால் பண்ணாலே எடுப்பாங்களே, இப்போ என்ன எடுக்கவே இல்லையா அப்படின்ற ஒரு பயமும் இந்த நிதினுடைய மனதுக்குள்ள அந்த சமயத்தில் ஓடிக்கிட்டே இருக்கு. இருந்தாலும் ஒரு பக்கம் ரோட்டில் ஆள் நடமாட்டம் இல்லாததுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி அங்கிருந்து பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருந்திருக்காரு. ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டலில் நிதினுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டே இருந்தாலும் மறுபக்கம் அவங்களுடைய அப்பா அம்மா உடம்புல இருந்து ரத்தம் வழிந்தபடி அவங்களுடைய வீட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. அன்னைக்கு நிதினை ஆக்சிடென்ட் ஆக்குனது யாராக இருக்கும்? நிதினுடைய ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சு? மறுபக்கம் நிதினுடைய அப்பா அம்மாவுக்கும் அவங்களுடைய மனைவிக்கும் என்ன தான் நடந்துச்சு? எதனால் அவர்களுடைய உடம்புல இருந்து ரத்தம்லாம் வழிஞ்சு ஓடணும்? 2008 டெல்லி முழுக்க ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு மர்மமான, ஒரு திகிலான, ஒரு கொடூரமான சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர் அண்ட் வெல்கம் டு பாபு சங்கர் ஸ்டோரி. நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டில் போய் சேரும். ஒவ்வொரு வீடியோ நீங்கள் பார்க்கும்போது அந்த வீடியோக்காக நாங்கள் எவ்வளோ நேரம் ஒதுக்கியிருப்போம் அப்படிங்கிறத உங்களால் உணர முடியும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இதனால் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி 5க்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, புதுசாக நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டையும் கொடுங்க. நிதின் வர்மாவுடைய அப்பாவான வினோத் வர்மா அப்படின்றவர் ஹங்கேரியன் எம்பசியில் டெலிஃபோன் ஆப்ரேட்டராக வேலை பார்த்துட்ருக்காரு. நிதினுடைய அம்மாவான புஷ்பா வர்மா அப்படின்றவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கு நிதின் வேலை பார்க்குற பேங்கில் அதிகப்படியான அளவுக்கு வேலை இருந்ததுனால நள்ளிரவு 12 மணி வாக்கில் தான் வீட்டுக்கே கிளம்பியிருந்திருக்காரு. அப்படி வீட்டுக்கு வர சமயத்தில் தான் புத்தா ஜெயந்தி அப்படின்ற பார்க்கு கிட்ட மரத்து மேலே இவருடைய பைக் ஆக்சிடென்ட் ஆகியிருந்திருக்கு. அந்த சமயத்தில் தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணும்போது காலை எடுக்கலன்னு சொன்னால. அதன் பிறகு சரியாக 12:40 மணி வாக்கில் அவருடைய சித்தப்பாவான விஜய்குமார் வர்மா அப்படின்றவர் பாலம் அப்படின்ற பகுதி கிட்ட இருக்காரு. அவருக்கு உடனடியாக கால் பண்ணி இருந்திருக்காரு. அந்த ஃபோன் காலில் தனக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிவித்ததுக்கு பிறகு அப்பா அம்மா ஏன் காலை எடுக்கவே மாட்டாங்க, என்னன்னே தெரியல, நீங்கள் சீக்கிரம் போய் வீட்டில் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. விஜய்குமாரும் தன்னுடைய மகனான அமித் மற்றும் சுமித் அப்படின்ற 2 பேரை அழைத்து கொண்டு வினோத் வர்மாவுடைய வீட்டை நோக்கி போய்கிட்டு இருக்காரு. அப்படி போய்கிட்டு இருக்கிற சமயத்தில் நிதினுடைய வீட்டுக்கு பக்கத்தில் தங்கியிருக்கிற ரவீந்திரா சிங் அப்படின்ற ஒருத்தருக்கு கால் பண்ணி என்னுடைய அண்ணன் காலை எடுக்கவே மாட்டாரு, என்னன்னு வீட்டில் போய் செக் பண்ணி பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் ரவீந்திராவும் நள்ளிரவு 1 மணி வாக்கில் வீட்டை விட்டு கிளம்பி பக்கத்து வீட்டுக்கு வந்து டோரை தட்டி பார்த்துருக்காரு. காலிங் பெல் அடித்து பார்த்துருந்துருக்காரு. வினோத் வர்மாவை கூப்பிட்டு பார்க்குறாரு. ஆனால் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. இதனால் அந்த ரவீந்திர சிங் அப்படின்றவர் உடனடியாக விஜய்குமாருக்கு கால் பண்ணி இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருந்திருக்காரு. இந்த சமயத்தில் விஜய்குமார் வர்மா என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய அண்ணனுடைய வீட்டை டோரை முடிஞ்ச அளவுக்கு உடைக்க பாருங்கள், அப்படி இல்லைன்னா ஜன்னல் வழியாக ஏதாவது தெரியுதா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரவீந்திரா அப்படின்ற பக்கத்து வீட்டுக்காரருக்கு மறுபடியும் தகவல் கொடுத்துருந்துருக்காரு. அவரும் உடனடியாக வினோத் வர்மாவுடைய வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது வீட்டோடைய டோர் எதுவுமே லாக் பண்ணப்படவே இல்லை, லேசாக சாத்தினபடி தான் இருந்திருக்கு. இதனால் டோரை அவர் மெல்லமாக திறந்து இருந்திருக்காரு. அந்த சமயத்தில் அந்த வீடு பயங்கர இருட்டாக இருந்திருக்கு. உடனடியாக சுவிட்செல்லாம் ஆன் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த வீட்டோடைய கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற உள்மாடியோடைய படிக்கட்டுக்கு கீழே
நிதின் வர்மாவுடைய அப்பாவான வினோத் வர்மா அப்படின்றவர் ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடக்கிறாரு. இதை பார்த்து பதறி போன அந்த பக்கத்து வீட்டுக்காரர் உடனடியாக விஜயகுமாருக்கு இந்த தகவலை கொடுத்ததும் அவரும் சீக்கிரமாகவே சம்பவ இடத்துக்கு வந்து பார்த்துருந்துருக்காரு. மீதம் இருக்கிற நபர்கள்லாம் எங்கே அப்படின்னு சொல்லி முதல் மாடியில் இருக்கிற வீட்டை வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அங்கே இருக்கிற சோஃபாவில் அவங்களுடைய அண்ணி ரத்த வெள்ளத்தில் அந்த பெட்டு அப்படியே ரெட்டான நிலையில் பயங்கரமான முறையில் இறந்து கிடக்கிறத பார்க்குறாங்க. அதன் பிறகு அங்கே இருக்கிற ஒரு பெட்ரூமில் வந்து பார்க்கும்போது நிதின் வர்மாவுடைய மனைவியும் அதே மாதிரி கத்திக்குத்து காயத்தோட அந்த இடத்துல இறந்து கிடக்கிறாங்க. உடனடியாக இந்த விஜயகுமார் அப்படின்றவர் பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவலை கொடுத்துருந்துருக்காரு. போலீஸ் அதிகாரிகளும் கொஞ்ச நேரத்திலே சம்பவ இடத்துக்கு வந்து அங்கே இருக்கிற சடலத்தெல்லாம் பார்க்கும்போது சொல்ல முடியாத அளவுக்கு ரத்த கலரியாக இருந்திருக்கு. உடனடியாக சம்பவ இடத்துக்கு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட், ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வர வச்சு கிடைக்கிற எவிடன்ஸ் எல்லாத்தையுமே சேகரித்து கொள்ளவும் செய்கிறாங்க. அதன் பிறகு அந்த வீட்டை கம்ப்ளீட்டாக சோதனை பண்ணியிருந்திருக்காங்க. இறந்து போனவங்களுடைய சடலத்தெல்லாம் மீட்டு பிரேத பரிசோதனைக்கும் அனுப்பி வச்சுருந்துருக்காங்க. மறுபக்கம் நிதினுக்கு இந்த தகவல்லாம் கிடைச்சதுமே சம்பவ இடத்துக்கு வந்திருந்திருக்காரு. அந்த சமயத்தில் போலீஸ் அதிகாரிகள் அவரை சமாதானப்படுத்திட்டு மறுபடியும் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கவே வச்சுருந்துருக்காங்க. இது எல்லாமே ஒரு பக்கம் நடக்கும்போது தான் அந்த வீட்டை சுற்றி பார்த்த போலீஸ் அதிகாரிகளுக்கு சில சந்தேகங்கள்லாம் எழ ஆரம்பிக்குது. மேற்கொண்டு இவங்களுடைய சடலத்தை முதல்ல பார்த்த பக்கத்து வீட்டுக்காரரான ரவீந்திர சிங் அப்படின்றவர்கிட்ட தான் தங்களுடைய விசாரணையை தொடங்கி இருந்திருக்காங்க. ரவீந்திரா அந்த சமயத்தில் டோர் லேசாக திறந்தபடி தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னதுமே அப்போது ராபரிக்காக இந்த வீட்டில் ஏதாவது நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை கம்ப்ளீட்டாக சோதனை பண்ணி பார்த்ததில் விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாமே வச்சபடியே அதே கபோர்டில் தான் இருக்குது. எந்த ஒரு கபோர்டுமே அன்லாக் பண்ணப்படலை. அப்படியே அன்லாக் செய்யப்பட்டிருந்தாலும் கூட எந்த பொருளுமே காணாமல் போகவே இல்லை. மேற்கொண்டு இறந்து போன அந்த 2 பெண்களும், அதாவது நிதினுடைய அம்மாவாக இருக்கட்டும், நிதினுடைய மனைவியாக இருக்கட்டும், 2 பேருடைய கழுத்துலையும் காதலையும் செயின் தோடுலாம் இருந்திருக்கு. ஆனால் அதை எதையுமே யாருமே எடுத்துகிட்டு போகலை. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இவர்களுக்கு யாரோ எதிரி இருந்திருக்காங்க. அந்த எதிரி கூட்டம் தான் இந்த குடும்பத்தார்களை எந்த அளவுக்கு கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் வந்ததுக்கு பிறகு உடனடியாக அந்த குடும்பத்தை பற்றி தீவிரமாக விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் போலீஸ் அதிகாரிகள் துருவி பல பேரை விசாரணை பண்ணாலுமே வர்மா ஃபேமிலி யாருக்குமே எதிரிகள் கிடையாது. யாருக்கிட்டையுமே சண்டைகள் போட்டதே கிடையாது. இதனால் பைக் ஆக்சிடென்ட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிற நிதின் கிட்டையும் போலீஸ் அதிகாரிகள் விசாரிச்சிருந்திருக்காங்க. அவரும் அழுதபடி யாருமே எதிரிகள் கிடையாது அப்படின்னு தான் சொல்லியிருந்திருக்காரு. இதனால் அந்த குடும்பத்தார்களுடைய ஃபோன் கால் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக செக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி செக் பண்ணி பார்த்ததில் அந்த குடும்பத்தில் இருக்கிற நிதினுடைய அம்மாவுக்காக இருக்கட்டும், அப்பாவுக்காக இருக்கட்டும், அந்த வீட்டுடைய டெலிஃபோனாக இருக்கட்டும், மேற்கொண்டு நிதினுடைய மனைவியாக இருக்கட்டும், யாருக்குமே கால் வரவே இல்லை. அதாவது நிதின் போலீஸ் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருந்திருக்கான்னா, எனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு பிறகு என்னுடைய அப்பா அம்மாவுக்கு கால் பண்ண, அவர்கள் யாருமே எடுக்கலை. அதனால தான் என்னுடைய சித்தப்பாவான விஜயகுமாருக்கு கால் பண்ண அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லியிருந்திருக்கான். அப்படி இறந்து போன அந்த 3 பேருக்கும் நிதினுடைய மொபைலில் இருந்து எந்த ஒரு காலுமே வராததுனால நிதினுடைய ஃபோன் கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துருந்துருக்காங்க. அந்த சமயத்தில் 20 முறைக்கு மேலே ஒரே ஒரு நம்பருக்கு மட்டும் கால் போயிருந்திருக்கு. அதன் பிறகு தான் விஜயகுமார் அப்படின்ற ஒரு நபருக்கு கால் போயிருந்திருக்கு. இப்போது முழுக்க சந்தேகம் நிதின் மேலே தான் இருக்குது. ஆனால் போலீஸ் அதிகாரிகள் அதை காட்டிக்கொள்ளவே இல்லை. மேற்கொண்டு அவனை அன்றைய நாளே டிஸ்சார்ஜ் பண்ணியிருந்திருக்காங்க. கையிலையும் கால்லையும் மட்டும்தான் காயங்கள் இருந்திருக்கு. அந்த காயங்கள் எல்லாத்தையுமே பார்க்கும்போது நிதினுடைய வீட்டில் இறந்து போன 3 பேருக்கும் எந்த மாதிரியான வெட்டுக்காயங்கள் இருந்துச்சோ அதே மாதிரியான வெட்டுக்காயங்கள் தான் அவனுடைய கைகள்லையும் கால்கள்லையும் இருந்திருக்கு. இதை பற்றி மருத்துவர்கள் கூட நிதின் கிட்ட கேட்டிருந்திருக்காங்க. ஆனால் அவன்கிட்ட இருந்து எந்த ஒரு ப்ராப்பரான ஆன்சருமே வரல. மேற்கொண்டு இந்த நிதின் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு பிறகு 2 நண்பர்கள் வந்து பார்த்தாங்களே, அவர்களும் இந்த நிதின் கிட்ட எப்படி காயமாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டபோது அப்பவும் அவன் எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் இருந்திருக்கான். மேற்கொண்டு 10 மணி வாக்கில் அவனுடைய மொபைலில் இருந்து ஒரு நம்பருக்கு கால் போயிருந்திருக்கு. அந்த நம்பர் யார் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்ததில் இறந்து போன நிதினுடைய மனைவியான பூஜா வர்மாவுடைய தம்பியான ராகுல் அப்படின்ற ஒரு பையனுக்கு போயிருந்திருக்கு. இதனால் ராகுலை போலீஸ் அதிகாரிகள் விசாரணை பண்ணும்போது நான் 10 மணி வாக்கில் என்னுடைய மச்சானுக்கு கால் பண்ணேன், அந்த சமயத்தில் தான் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னார் அப்படிங்கிற ஒரு விஷயம் கேட்டதுமே போலீஸ் அதிகாரிகள் ரொம்பவே ஷாக்காகி இருந்திருக்காங்க. இதனால் அவனுடைய டவர் லொக்கேஷனையும் போலீஸ் அதிகாரிகள் செக் பண்ணி பார்த்ததில் அந்த 3 பேரும் இறந்த அன்னைக்கு இரவு 10 மணி வாக்கில் அவனுடைய ஃபோன் அவனுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற டவரில் இருந்து தான் சிக்னல் வந்திருக்கு அப்படிங்கிறதும் தெரிய வருது. இதனால் நிதினை உடனடியாக கைது பண்ணி அவனை கஸ்டடியில் எடுத்து துருவி அவங்ககிட்ட விசாரணை பண்ணும்போது தான் நடந்த உண்மைகள் எல்லாத்தையுமே சொல்லியிருந்திருக்கான். இந்த சம்பவம் நடக்கிற சமயத்தில் நிதினுக்கு 28 வயது தான் இருந்திருக்கு.
அப்படியே 28 வருஷத்துக்கு பின்னாடி போனால் 1980 தான் வினோத் வர்மா மற்றும் புஷ்பா வர்மா அப்படின்ற இந்த தம்பதியினருக்கு திருமணம் ஆயிருந்திருக்கு. அந்த சமயத்தில் அவங்களுக்கு குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தங்கலை. இதனால் அவர்கள் அவங்களுடைய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிற சமயத்தில் தான் ஒரு குப்பைகள் இருந்த பகுதிக்கிட்ட ஒரு கார்பேஜ் பேக்கில் ஒரு குழந்தையோடைய அலறல் சத்தம் கேட்டிருந்திருக்கு. இதனால் பதட்டமான அந்த வர்மா தம்பதியினர் உடனடியாக அந்த குழந்தையை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்திருக்காங்க. அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எல்லாமே பண்ணியிருந்திருக்காங்க. பிறந்து கொஞ்ச நாட்கள் தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய நாங்களே அடாப்ட் பண்ணி வளர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பரான டாக்குமெண்ட் முறையில் அந்த குழந்தைய தத்து எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த குழந்தை வேற யாருமே கிடையாது, இந்த நிதின் தான். இந்த நிதினுக்கு பிறகு அந்த குடும்பத்தில் 2 குழந்தைகள் பிறந்திருக்கு. ஆனாலும் நிதினையும் சரிசமமாக தான் வளர்த்துருந்துருக்காங்க. எந்த ஒரு குறைபாடு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வைக்கல. இந்த சம்பவம் நடக்கிற சமயத்தில் நிதினுடைய 2 தம்பிகளும் அவங்களுடைய சித்தப்பா வீட்டில், அதாவது தாத்தா பாட்டி வீட்டில் தான் வளர்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இவன் மட்டும்தான் திருமணமாகி தன்னுடைய அப்பா அம்மா கூட இருந்திருக்கான். சரியாக 2007 தான் பூஜா வர்மா அப்படின்ற அந்த பெண்ணையும் திருமணம் கட்டியிருந்திருக்கான். இறந்து போகிற சமயத்தில் அந்த பூஜா 6 மாத கர்ப்பிணி பெண்ணாக தான் இருந்திருக்காங்க. அப்போ தான் அவங்கள இவன் கொலை பண்ணியிருந்திருக்கான். திருமணமான கொஞ்ச நாட்கள் வரைக்கும் தான் இவர்கள் சந்தோஷமாக இருந்திருக்காங்க. அதன் பிறகு அடிக்கடி சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. இதனால் அடிக்கடி நிதினுக்கும் பூஜாவுக்கும் சண்டைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி தான் சம்பவம் நடந்த நாளான ஏப்ரல் 18, 2008 வாக்கில் தன்னுடைய பேங்க் வேலையெல்லாம் முடிந்ததுக்கு பிறகு 7 மணிக்கெலாம் இவன் வீட்டுக்கு வந்திருந்திருக்கான். அந்த சமயத்தில் முதல் மாடியில் தான் இவனுக்கு பெட்ரூம் அப்படிங்கிறதுனால தன்னுடைய மனைவி கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கான்வர்சேஷன் பயங்கரமாக ஹீட்டாக மாறி இருந்திருக்கு. இதனால் அங்கே இருக்கிற கிச்சனில் இருக்கிற கத்தியை எடுத்து தன்னுடைய மனைவியை 43 முறை கிட்ட குத்தி இருந்திருக்கான். அப்போ எந்த அளவுக்கு அவன் கோபத்தில் இருந்தா இந்த அளவுக்கு குத்தி இருப்பான் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த பூஜா கத்திர சத்தம் கேட்டதுமே உடனடியாக நிதினுடைய அம்மாவும் அந்த இடத்துக்கு வந்திருந்திருக்காங்க. தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் கோபத்தில் அவங்களையும் அதே மாதிரி 16 முறை குத்தி இருந்திருக்கான். மறுபக்கம் நிதினுடைய அப்பாவுக்கு தன்னுடைய மனைவியுடைய அலறல் சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு மாடிப்படி கிட்ட வந்திருந்திருக்காரு. அந்த சமயத்தில் அவரையும் அதே மாதிரி 22 முறை கத்தியால் குத்தி கொலை பண்ணிட்டு, கொலைக்கு பயன்படுத்தின கத்தி, கொலை நடந்தப்போ அணிந்திருந்த ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒரு கவரில் எடுத்துக்கொண்டு பக்கத்தில் இருக்கிற ரயில்வே ட்ராக் கிட்ட போட்டிருந்திருக்கான். அதன் பிறகு தான் ஆக்சிடென்ட் ஆன மாதிரியான ஒரு ட்ராமாலாம் நடத்தி தன்னுடைய சித்தப்பாவுக்கு கால் பண்ணியிருந்திருக்கான். அவனுடைய கையை அவனே வெட்டி இருந்திருக்கான். மறுபக்கம் தன்னுடைய நண்பர்களை வர வச்சு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்திருக்கான். போலீஸ் அதிகாரிகளும் இந்த வீட்டுக்கு வந்து இவர்களுடைய சடலங்கள்லாம் மீட்டு எடுத்திருக்காங்க. இது எல்லாமே இவங்கிட்ட இருந்த வாக்குமூலமாக போலீஸ் அதிகாரிகள் பெற்றதுக்கு பிறகு, அப்படி நீயும் உன்னுடைய மனைவியும் சண்டை போடுவதற்கான காரணம் என்ன, அப்படி என்ன தான் உங்களுக்குள்ள பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் ஒரு ஷாக்கிங்கான ஸ்டேட்மெண்ட்டையே அவன் சொல்லி இருந்திருக்கான். இந்த நிதினுடைய வீட்டுக்கு பக்கத்திலேயே 18 வயது கூட நிரம்பாத 17 வயது நிறந்த சுர்பி ராகினி அப்படின்ற பெயர் கொண்ட ஒரு பெண் இருந்திருக்கா. இந்த பெண்ணுக்கும் இவனுக்கும் திருமணத்துக்கு முன்னாடியே காதல் இருந்திருக்கு. ஆனால் அந்த பெண் ஒரு மைனர் அப்படிங்கிறதுனால அவளை திருமணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு தெரிந்து கொண்டு இந்த பூஜாவை இவன் திருமணம் கட்டியிருந்திருக்கான். மறுபக்கம் அந்த ராகினிக்கு 18 வயது ஆனதுக்கு பிறகு இந்த பூஜாவை கழட்டி விட்டுட்டு ராகினியை திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்காவான பிளானோட தான் இந்த நிதின் இருந்திருக்கான். இதனால் தொடர்ந்து இவங்களுடைய சீக்கிரட்டான காதல் கதை நகர்ந்து போய்கிட்டே இருக்கிற சமயத்தில் தான் அது ஒரு கட்டத்தில் பூஜாவுக்கு தெரிய வர ஆரம்பிக்குது. மேற்கொண்டு ஏற்கனவே திருமணத்துக்கு முன்னாடியே இன்னொரு பெண்ணை திருமணம் இவன் கட்டியிருக்கான் அப்படின்னும் அந்த விஷயமும் பூஜாவுக்கு தெரிய வந்ததுமே ரொம்பவே ஷாக்காகி இருந்திருக்காங்க. ஆனால் இந்த நிதினுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிட்டு அப்படின்ற ஒரு விஷயம் அந்த 17 வயது சிறுமியான ராகினிக்கு தெரியாது. ஆக மொத்தம் இவன் பூஜாவுக்கும் உண்மையாக இல்லை, இந்த ராகினிக்கும் உண்மையாக இல்லாமல் கோல்மால் பண்ணி கொண்டு தான் அவனுடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்திருக்கான். இது எல்லாமே ராகினிக்கு தெரிய வரும்போது தான் பயங்கரமான சண்டை அந்த கப்பலுக்குள்ளே ஏற்பட ஆரம்பிக்குது. அப்படி நடக்கிற சண்டையிலையும் நிதினுடைய அப்பா அம்மா அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அப்பா அம்மா மேலேயே அவனுக்கு பயங்கரமான ஒரு ஆத்திரம் ஏற்பட்டிருந்திருக்கு. இதனால் இதுக்கு மேலே இந்த பூஜாவை உயிரோட விட்டோன்னா கண்டிப்பாக நம்மளை மாட்டி விட்டுருவா, நமக்கு பெரிய ஆபத்து தான் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கொலை பண்ணுறதுக்கு 10 நாட்கள் கிட்ட திட்டம் தீட்டி இருந்திருக்கான். அதன் பிறகுதான் சரியா ஏப்ரல் 18, 2008 வாக்கில் பயங்கரமான ஒரு ஹீட்டான கான்வர்சேஷன் அவங்களுக்குள்ள ஏற்படும் போது பிளான் எதுவுமே பண்ணாமல் இருந்திருக்கான். ஆனால் அவனுக்குள்ள பயங்கரமான கோபம் அந்த சமயத்தில் ஏற்பட்டதுனால கிச்சன் கத்தியை எடுத்துகிட்டு வந்து அந்த பெண்ணை கண்ணா பின்னான்னு குத்தி இருந்திருக்கான். அப்போ தான் தடுக்க வந்த தன்னுடைய அப்பா அம்மாவையும் அதே மாதிரி குத்தி கொலை பண்ணி இருந்திருக்கான். தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் இவன் கிட்ட இருந்து இந்த ஒரு ஷாக்கிங்கான ஸ்டேட்மெண்ட்டை கேட்டதுமே அதிர்ந்து போகிறாங்க. இதை பற்றி ராகினி கிட்டையும் போலீஸ் அதிகாரிகள் விசாரணை பண்ணும்போது தனக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, நான் அவன்கிட்ட எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லையும் இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருந்துருக்கா.
ஆனால் சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கு அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆனிச்சுல, அந்த சமயத்தில் 22 முறை ஒரு ஆளுக்கு கால் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னல, அது வேற யாருமே கிடையாது, இவனுடைய 17 வயது காதலியான ராகினிக்கு தான். தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் இவன் மேலே ஐபிசி செக்ஷன் 302, 201 பிரிவுகள் கீழே வழக்கு பதிவுலாம் பண்ணி கோர்ட்டில் சார்ஜ் ஷீட்டும் ஃபைல் பண்ணியிருந்திருக்காங்க. இறுதியாக 2012 இவனுடைய குற்றம் நிரூபிக்கப்பட்டு இவனுக்கு டெல்லி நீதிமன்றம் மரண தண்டனையும் விதிச்சிருந்திருக்காங்க. அதன் பிறகு தன்னுடைய மரண தண்டனையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு இவன் பண்ணியிருந்திருக்கான். 2014 வாக்கில் இவன் திட்டமிட்டு எதையுமே பிளான் பண்ணி கொலை பண்ணல, கோபத்தில் தான் கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய மரண தண்டனையாக ஆயுள் தண்டனையாக நீதிமன்றம் மாற்றி இருந்திருக்கு. தற்போதைக்கு இந்த நிதின் ஜெயிலில் தான் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த வழக்கு விசாரணை கோர்ட்டில் நடந்துகிட்டு இருக்கிற சமயத்தில் ராகினிக்கு 18 வயது ஆனதுக்கு பிறகு அவங்களுடைய குடும்பத்தார்கள் வேற ஒரு நபருக்கு திருமணம் கட்டி கொடுத்துருந்துருக்காங்க. அந்த சமயத்தில் கோர்ட்டில் வந்து சாட்சி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அடிக்கடி இந்த பெண்மணி திருமணம் ஆகியிருந்தாலும் கூட நீதிமன்றத்தில் ஆஜராகி தன்னுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையுமே அந்த பெண் தெரிவிச்சிருந்திருக்கா. இந்த நிதின் மாதிரியான நம்பிக்கை துரோகிகளும் இந்த உலகத்தில் உங்களை சுற்றியும் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. என்னைய கேட்டால் இந்த நிதின் பண்ணுறது மன்னிக்க முடியாத துரோகம் தான் நான் சொல்லுவேன். கார்பேஜ் பேக்கில் குப்பையில் கிடந்த இந்த நிதினை எடுத்து வளர்த்து அவனுக்கு உண்டான எல்லாமே பண்ணி கொடுத்து தாங்கள் பெற்ற பிள்ளைகளை விட இந்த நிதின் மேலே அதிக அளவுக்கு பாசம் வச்சிருந்த அந்த அப்பா அம்மாவுக்கு இந்த நிதின் கையால் தான் சாக போகிறோம் அப்படிங்கிறத ஒரு நாள் கூட கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. நீங்கள் இந்த நிதினை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், நிதினுக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுத்துருப்பீங்க அப்படிங்கிறதையும், அவனுடைய மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோவுக்கு 5க்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட இன்ஸ்டாகிராம், டெலிகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளை மறுநாள் வேறு ஒரு கிரைம் கேஸோட வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.